நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு தெரியாதவங்க கிட்ட பைக்கில் லிஃப்ட் கேட்டு போயிருப்போம். அது தவறு கிடையாது. ஆனால் இங்கே அதிகமாக லிஃப்ட் கேட்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமாக ஒரு பைக் வாங்கக்கூடிய வசதி இல்லாதவங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியும் பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு லேட் ஆயிரும், சம்டைம் பஸ் மிஸ் ஆயிரும். அந்த டைமில் ஏதாவது ஆஃபீஸுக்கோ எங்கேயாவது போக வேண்டியிருக்கும். அப்போ டைம் ஆயிடுச்சுன்னு வைங்க, யாராவது தெரியாத ஒருத்தர் வரும்போது அவங்ககிட்ட லிஃப்ட் கேட்டு போவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, பஸ் வசதி அதிகமாக இல்லாத பிளேஸாக இருக்கும், அங்கே ஆட்டோவுக்கு காசு கொடுத்து போக வேண்டியிருக்கும், அதுக்கு காசு இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் என்ன பண்ணுவாங்க, லிஃப்ட் கேட்டு போவாங்க. இந்த மாதிரி ஏழ்மை நிலையில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க லிஃப்ட் கேட்டு போகிறாங்க. இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமாக பைக் இருக்கும், கார் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் லிஃப்ட் மட்டும் கேட்டு போகிறவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இது தவறான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ 2 வீலர் இருக்குதுன்னா ஒரு 2 பேர் போகலாம். இப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியாக போகும்போது நம்மளும் லிஃப்ட் கேட்டு அந்த பைக்கில் ஏறி போகும்போது அந்த பைக் உரிமையாளருக்கோ அல்லது அந்த பைக்குக்கோ பெரிய நஷ்டம் எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஆனால் நம்ம யாருக்கு கூட போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஏழ்மை நிலையை சமாளிக்க மற்றவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு போகிறவங்களுக்கு தான் அதிகம். அப்படி போகும் பட்சத்தில் நமக்கு ஒரு வேளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு எல்லாருமே தள்ளப்படுவோம். அதனால நம்ம யார் பின்னாடி போகிறோன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஒருத்தர் பின்னாடி ஏறி போகிறோன்னா அவங்களுக்கு மினிமம் பைக் லைசன்ஸும் இன்சூரன்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். இதை நம்ம அவங்க கிட்ட கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, போடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேட்க முடியாது. ஆனால் ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பைக்குக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களா எப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய பைக் பார்த்து நம்ம லிஃப்ட் கேட்டோன்னு வைங்க, அவங்க கிட்ட மோஸ்ட்லி ஒரு 80% பேரும் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. அதனால நமக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்களை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. உங்களை கவனமாகவும் கொண்டு விடுவாங்க. ஏன் 21 வயசு 22 வயசில் உள்ள பசங்க எல்லாம் சரியாக ஓட்ட மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நல்லா ஓட்டுவாங்க, நல்லா சேஃப்டியாக கொண்டு விடுறவங்களும் இருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 190% பேர் நல்லா ஓட்டுறவங்க இருக்காங்க. ஒரு 10% பேர் பார்த்தீங்கன்னா ரேஷாக ஓட்டுறவங்க இருப்பாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இருக்காது. சிலர் பார்த்தீங்கன்னா கஞ்சாவில் இருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பைக் அவங்களோட பைக்காக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 17லேருந்து 25 வயசுக்குள்ளாடி பசங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது. மற்றவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா ஆகும். அதெல்லாம் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் ஒருத்தர் பின்னாடி ஏறி போகிறோம்னா அவர் கரெக்டாக இருக்காரான்னு நம்ம தெரிஞ்சு போகும்போது நம்மளுடைய லைஃப் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். ஏன்னா நம்மளை நம்பி வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கும், அவங்கள நம்ம பாதுகாக்கணும். அதுக்காக நம்ம உயிரோடு இருக்கணும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஏழ்மையில் இருக்கும் பட்சத்தில் யாராவது ஒரு லைசன்ஸோ இன்சூரன்ஸோ இல்லாத ஆள் பின்னாடி போய் நமக்கு ஆக்சிடென்ட் ஆகும் பட்சத்தில் நமக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. யாருமே ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. நம்ம இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து ரொம்ப மோசமான நிலைமையில் தள்ளப்படுவோம். அதனால் நமக்கு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கவங்க நம்ம பின்னாடி ஏறிட்டோம்னா இன்றைக்கி கிடைக்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கேஷ் ஏதாவது கொஞ்சம் கிடைக்கும். அது உங்களுக்கு பயன்படலைன்னா உங்கள் ஃபேமிலிக்காவது பயன்படும்.